அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இஸ் ரிகார்டிங் டயரியா இன் கிட்ஸ், அதாவது வயிற்றுப்போக்கு. உங்களால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுது? இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான காரணிகள் என்ன? இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதே மாதிரி இந்த வயிற்றுப்போக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த வயிற்றுப்போக்கு வர நேரங்களில் என்ன விதமான உணவுகள் குழந்தைகள் கொடுக்கணும், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 பில்லியன் டெத் இந்த வயிற்றுப்போக்குனால ஏற்படுது. அதே மாதிரி அண்டர் 5 சில்ட்ரன், 5 வயது கீழே இருக்க குழந்தைங்களோட இறப்பு விகிதத்தில் 20% இந்த வயிற்றுப்போக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, இப்போது இந்த வயிற்றுப்போக்குக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, புவர் சானிடேஷன், நம்ம வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, சுத்தமில்லாத குடிநீர், சுத்தமில்லாத உணவு வகைகள், அப்புறம் நம்ம குடலில் ஏற்படுற இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் ஃபுட் அலர்ஜி. ஒரு சில சாப்பாடுகள் குழந்தைங்களுக்கு சேராது, அதனால் ஏற்படுற அலர்ஜி. அப்புறம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு சரியாக தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தடுப்பூசிகள் போடாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த வயிற்றுப்போக்குக்கு முக்கியமான காரணிகள். ஒரு சில காரணங்கள் டியூ டு சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை காரணங்கள்லாம் இருக்கலாம், அதனாலேயே வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஓகே, இப்போது என்னென்ன காரணிகள் இந்த வயிற்றுப்போக்குக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது 70% ஆஃப் வயிற்றுப்போக்கு இஸ் டியூ டு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் தொற்றுனால தான் 70% இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. முக்கியமான வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரோட்டா வைரஸ். ஒரு 20-30% தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, அது சால்மோனெல்லா டைஃபி, சிஜெல்லா, ஈகோலை, அப்புறம் விப்ரியோ காலரா. இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாக்கள்னால வயிற்றுப்போக்கு ஏற்படுது. ஓகே, இப்போ இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு உடம்புல அந்த தண்ணீர் சத்தும் உப்பு சத்தும் குறைஞ்சு குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். ஓகே, இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் முக்கால்வாசியான வயிற்றுப்போக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அதுவே தன்னால் சரியாக போய்டும். இதுக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பிகாஸ் ஆல் ஆர் வைரல் டயரியாஸ், எல்லாமே வைரஸ்னால் ஏற்பட்ட டயரியா தான். இது ஒரு வாரம் வீட்டில் வச்சு பார்த்தாலே சரியாக போயிடும். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த வயிற்றுப்போக்கு ட்ரீட் பண்ணும்போது நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். முதல்ல அந்த குழந்தைய அசஸ் பண்ணும்போது குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா பால் குடிக்குது, நல்லா யூரின் போகுது, அதே மாதிரி அந்த குழந்தையோட ஸ்கின் பிஞ்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம தோலை எடுத்துட்டு அதை விடும் போது அது சீக்கிரமாக போகும். அந்த ஸ்கின் பிஞ்ச் கோஸ் வெரி குயிக்லி. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை வயிற்றுப்போக்கு இருக்குன்னா அதுக்கு நீர்ச்சத்து குறைபாடு பெருசாக இல்லை, நோ சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். அவங்களுக்கு ஓஆர்எஸ் வீட்டிலேயே வச்சு கொடுத்தா போதும். அந்த ஓஆர்எஸ் கரைசல் என்ன அளவில் கொடுக்கணும்னா, 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர், 2 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர், 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர். இப்படி நம்ம வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணாலே இந்த நீர்ச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களை சரி பண்ணிடலாம். அடுத்து 2வது வகை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மிதமான நீர்ச்சத்து குறைபாடு, சம் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, அந்த குழந்தை ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுதுகிட்டே இருக்கும், இரிட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா அழுதா கண்ணில் தண்ணி கூட வராது, கண் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையாக மாய்ஸ்டாக இருக்கும். அப்புறம் அவங்களால தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வேகமாக வாங்கி குடிப்பாங்க. அப்புறம் தோல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஸ்கின் பிஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணால், இவங்களை கண்டிப்பாக பெட்டில் அட்மிஷன் போட்டு தான் ட்ரீட் பண்ணணும். ஓஆர்எஸ் அங்கேயும் கொடுப்பாங்க, ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவாங்க. அடுத்து 3வது வகையான வயிற்றுப்போக்கு, அதாவது மோசமான வயிற்றுப்போக்கு, சிவியர் டீஹைட்ரேஷன். இவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த குழந்தையால் பேசவே முடியாது, சில குழந்தைங்க அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணியே கண்ணில் அழுதா கூட கண்ணில் தண்ணி வராது, எல்லாமே ட்ரையாக இருக்கும், ஸ்கின் பிஞ்ச் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். இவங்களுக்கும் அட்மிஷன்னா உடனே அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் இது கொடுக்கணும். அவங்க ஓஆர்எஸ் குடிக்கிற சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அவங்க டீஹைட்ரேஷன் கரெக்டானோன்னா அவங்களுக்கு ஓஆர்எஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போது இந்த வயிற்றுப்போக்கை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே நம்ம சரி பண்ணலாம். வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணிங்கிறது சுத்தமான குடிநீராக இருக்கணும்.
அதே மாதிரி நம்ம கொடுக்குற சாப்பாடு அப்படிங்கிறது அது சுத்தமான உணவு வகையெல்லாம் நல்லா கழுவி தான் அந்த சாப்பாடை சமைக்கணும். அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த தாய்ப்பாலை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வயிற்றுப்போக்கு நேரத்துலையும் தாய்ப்பாலை நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுவே பாதி வயிற்றுப்போக்கு சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இம்யூனைசேஷன், அதை கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு போடணும். மெயினாக வயிற்றுப்போக்கு காரணம் ரோட்டா வைரஸ்ன்னு சொன்னேன். ஸோ ரோட்டா வைரஸ் அப்படிங்கிற வேக்சின்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசி அட்டவணையிலேயே இருக்குது. 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதத்துலலாம் கவர்மெண்ட்டில் ரோட்டா வைரஸ் வேக்சின் போடுறாங்க. ஸோ இந்த வேக்சினை கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்கணும். ஓகே, இதை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த வயிற்றுப்போக்கு வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு தரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் முக்கியமாக கேட்குற கேள்வி இதுதான். அவங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் அந்த தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ரைஸ் கஞ்சி மாதிரி வீட்டில் வச்சு கொடுக்கலாம். பால் சோறு, அப்புறம் தயிர் சோறு, அப்புறம் மேஷ்டு பனானா, பனானாவை நல்லா மேஷ் பண்ணி அதை பாலில் கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மேஷ்டு பொட்டேட்டோஸ், அதை உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி அதையுமே நம்ம பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃபுட்ஸே நம்ம கொடுக்குறது நல்லது. வயிற்றுப்போக்கு இருக்கிற டைமில் அந்த குழந்தைங்களுக்கு ஹெவி ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸ், அதை நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ தர வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிங்க்ஸாக கொடுக்கறது நல்லது. அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டிலான உடனே நம்ம மற்ற சாப்பாடுகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது அதர் டாபிக், வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வயிற்றுப்போக்குக்கு இருக்குது அப்படின்னா, ஜிங்க்குங்கிற டேப்லெட் நாங்கள் கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 மில்லிகிராம் அளவில் எலிமெண்டல் ஜிங்க் கொடுக்குறோம். இந்த ஜிங்க் கொடுக்க ஆரம்பித்தா ஒரு 14 நாளைக்கு அந்த ஜிங்க்குங்கிற டேப்லெட் கொடுக்கணும். அடுத்து ப்ரோபயாட்டிக், நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம குடல்லையே வளருது. அந்த பாக்டீரியா அது சிறப்பாக அவைலபிளாக இருக்குது. அது லாக்டோபெசிலஸ், ராம்னோசிஸ், ராக்டோபெசிலஸ், பைஃபிடோபாக்டீரியம், இந்த மாதிரியான நிறையா பாக்டீரியா ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. அதுவுமே நம்ம அடிஷ்னலாக சேர்த்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால், முக்கால்வாசி டயரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. பிகாஸ் ஆல் ஆர் வைரல் டயரியாஸ், அதுவே செட்டில் ஆயிரும். ஓஆர்எஸ் இது மட்டும் போதும். ஜிங்க் ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுது. யாருக்கு அப்படின்னா, குழந்தை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீவர் நல்லா அடிக்குது, ஹைப்பர் தெர்மியா இருக்குது, ஃபீவர் நிறையா இருக்குது, அவங்க வயிறு ஊத்தமாக இருக்குது, அப்புறம் அந்த வயிற்றுப்போக்கோட சீதமும் கலந்து போகுது, டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். அடுத்து 4வது லோப்ரமைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக். அது வயிற்றுப்போக்கு உடனே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அது சரியாகணும், உடனே வயிற்றுப்போக்கு சரியாகணும். என் குழந்தை வயிற்றால் போயிட்டே இருக்குது, பயமாக இருக்குன்னு அவங்க டாக்டரையுமே ரொம்ப ஆன்சைட்டிக்கு ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. மெடிக்கல் ஷாப்ஸில் போய் லோப்ரமைடு அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை வாங்கி கொடுக்குறாங்க. லோப்ரமைடுங்கிறது டயரியாவுக்கு நாட் அட்வைசபிள், அதுவும் இன்ஃபெக்ஷியஸ் டயரியாவுக்கு நாட் அட்வைசபிள். அந்த லோப்ரமைடுங்கிற ட்ரக் நம்ம குடலோட மூமெண்ட்டையே ப்ரிவென்ட் பண்ணி, ஸோ வயிறு ஊற்றம், அதே மாதிரி வயிறு மந்தம், பேரலிட்டிக் இலியஸ், டாக்ஸிக் மெகாகோலன், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ லோப்ரமைட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது இன்ஃபெக்ஷியஸ் டயரியாவுக்கு குழந்தைங்களுக்கு அது அட்வைசபிள் கிடையாது. இது யாருக்கு அப்படின்னா, பெரியவங்களுக்கு. இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு எக்ஸாமுக்கு போகணும், அர்ஜென்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அர்ஜென்சியில் இந்த லோப்ரமைட் டேப்லெட் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. ஸோ வயிற்றுப்போக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் பாதி வகையான வயிற்றுப்போக்கு, அதனால் ஏற்படுற நீர்ச்சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, இது எல்லாமே நம்ம சரி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.